19 வழங்கிய அந்த உரையிலே இருந்து ஒரு பகுதியினை கேட்பதற்காக மிகவும் அவளோடு இருக்கிறார்கள். எனவே அவருடைய இந்த ஒலிக்கீட்டில இருந்து ஒரு பகுதியை கேட்டுவிட்டு நாம் அங்கிருந்து இருக்கக்கூடிய இவர்களோடு உரையாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். நாம் இந்த ஒலிக்கீட்டை ஒலிபரப்பை விட்டு மீண்டும் நபர்களே நாம் உங்களுடைய தொடர்பை ஏற்படுத்துவோம். இப்போது நியாஸ் மௌலவி அவர்களுடைய அந்த உரையை ஒலிபரப்புமாறு நேர்கள் பலர் கேட்டவர்கள் இருக்கின்றார்கள். கடந்த 1ஆம் தேதி அன்று நாம் ஒலிப்பதிவு செய்த நியாஸ் மௌலவி அவர்கள் இறுதியாக வழங்கிய அந்த உரையில இருந்து ஒரு பகுதியை இப்போது நேர்களுக்கு வழங்குகின்றோம். என் உடற்பிறப்புகளே, உங்களை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்னா லில்லாஹி. அதோடைய அர்த்தம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். மௌத்தை பற்றி பேசுவதற்கும் அது நிகழ்வதற்கும் நேரம் காலம் கிடையாது. ஆகையினால் நம்மவர்களும் இன்றைக்கு மறந்து இருக்கிற விடயம் இதுதான், மௌத்து தான். எவரும் மறக்கக்கூடாத ஒரு விடயமும் மௌத்து தான். எப்போதும் நினைவில் இருக்க வேண்டிய ஒரு விடயமும் மௌத்து தான். எனக்கு ஒரு அரபிக் கவிதை ஞாபகம் வருகிறது. ஷாஹி ஷம்மிர் வலா தஸல் ராகிரல் மௌத் ஃபனிஸ்யானுஹு வலாலும் முபீன். நண்பரே, மரணத்தை மறந்து விடாது. எப்போதும் அதை நினைத்துக் கொண்டே இரு. ஏனென்றால் ஃபனிஸ்யானுஹு ذاكிரல் மௌத் ஃபனிஸ்யானுஹு தலாலும் முபீன். அதை மறப்பதுதான் எல்லா சனியனுக்கும் காரணம் என்றார். சரிதானே? நாளைக்கு எனக்கு ஒரு மௌத் இருக்குன்னு சொன்னா பொய்ய பேச மனம் வருமா? எவன்டே பொருள் அபகரிக்க மனம் வருமா? மண்டே வானம் அல்லாஹ் நாளை மௌத்தா வைத்தால் என்ற சிந்தனை. எத்தனை அழகான கவிதை பாத்தீங்களா? எனவே நேயர்களே, இந்நேரத்தில் நீங்க என்ன நினைச்சாலும் எனக்கு இந்த வாய்ப்பை தந்த நிலையத்துக்கும் நான் நன்றி செலுத்துவேன். எனக்கு என் மௌத்தை நினைவுபடுத்துறதுக்கு இது ஒரு வாய்ப்புன்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படிதான் நினைப்பீர்கள். ஆம், மறக்க கூடாதது. நேயர்களே, இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னுடன் 10 பேர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருக்கின்ற போது ஒரு அன்சாரி தோழர் ரசூலுல்லாஹ் கிட்ட கேள்வி கேட்கிறார். இப்ப மாதிரியா அப்பதான் கேள்வி சபையில கேட்கறான். ஹஸ்ரத் குதிரை இறைச்சி திங்கணுமான்னு கேட்கறான். என்னடா இது? அத போன்று இன்னும் சொல்ற யானை இறைச்சி சாப்பிடணுமா? அல்ல, புத்திசாலி கேட்கின்ற கேள்விகள் கூர்மையான அவசியமானவைகளாக இருக்க வேண்டும். பாருங்க, அழகான கேள்வி. என்று தெரிய முடியாத ஒரு நிலை. ஜனாசா தொழுகை நடத்தப்படுகின்றன. இருந்தாலும் கூட அதுக்கும் அதிகமான மக்கள் திரண்டிருப்பதை காணக்கூடிய இருக்கின்றது. ஜனாசா தொழுகையில் நாங்களும் பங்கு பெற வேண்டும். மக்கள் முந்தி எடுத்துக் கொண்டு செல்கின்றார்கள். ஆனால் இடவசதி போதாது. அதே போன்று ஒரு 2-3 மடங்கு மக்கள் ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ள முடியாமல் மையவாடியில் நிற்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவர்களுக்கு மேலதிகமாக ஜனாசா தொழுகை நடத்துவதா இல்லையா என்ற ஒரு குழப்பத்தில் கூட எங்களுடைய மௌலைமார்களும் ஜமீஅத்துல் உலமா பிரதிநிதிகளும் இருக்கின்றார்கள். முனவர் அவர்கள் நீங்கள் கூறுங்கள். சகோதரம் அவரு மொழி, நாங்கள் பெரிய பள்ளிவாசல் ஓடோடி வந்தோம். தலைவர் திரு ஹசன் சமர்சிங் அவர்கள் அங்கிருந்து எங்களோடு அணைந்து வருகின்ற பொழுது பல்லாயிரக்கணக்கான மக்கள் பெரிய பள்ளிவாசல் ஓட்டமும் நடையுமாக மையத்துக்கு பின்னர் வந்து கொண்டிருந்தார்கள். அங்கே ஜனதா தொழுகை அவருடைய மருமகனார் மௌலை இஸ்லாம் ஹாபிஸ் அவர்கள் நடத்தினார்கள். அகில ஜமித்துல்லாவின் தலைவர் அவர்கள், எலிசானியாவின் அதிபர் மௌலை எமிசேட்டம் ஹுசைன் அவர்கள் துஆ ஓதினார்கள். அதே போல மற்றும் நிறைய மதரசா மாணவர்கள் உலமாக்கள் மங்கள் ஜனாதாவை தூக்க முடியாமல், அதாவது தலை தள்ளி கொண்டும் மக்களை ஒருவர் சுமந்து கொண்டும் தூக்கி கொண்டிருந்தார்கள். தூக்கி எடுத்து ஓடி ஓடி வந்தார்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே, இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாற்றிலே 1984ஆம் ஆண்டு ராசிக் ஃபர்தவுடைய ஜனாதாவுக்கு பின்னர் இதுதான் ஒரு இப்படியான ஒரு ஜனாதா கூட்டம். அதை விட கூட்டம் அதிகம். அப்பொழுதும் நாங்கள் இருந்தோம். அல்லாஹ்வின் கிருபையினால் இன்றும் இருக்கிறோம். எங்களுடைய தலைவர் ஹட்சன் சமஸ்தா சொன்னது போல முஸ்லிம் தலைவர்களுடைய மையத்துக்கு பின்னர் அதிகமாக மக்கள் கூடுகிறார்கள். எம்எஸ்எம் அஷ்ரப், அதன் பின்னர் இப்பொழுது மௌலவி இஸ்மியா சுமத் அவர்கள், இவர்கள் ஆயிரம் மக்களை தீனின்பால் அழைத்தவர்கள். முஸ்லிம்களை மாத்திரமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களின் இஸ்லாத்தின்பால் அழைத்தவர்கள். இந்த நாட்டில் இன ஐக்கியத்துக்கும் முஸ்லிம்களுடைய அரசியல், சமூக, கல்வி, கலாச்சார பங்களிப்பை செய்தவர்கள். அந்த வகையில் எங்களுடைய வியாழக்கிழமை ஐவந்தொழில் நிகழ்ச்சி மூலமாக சுமார் 10 ஆண்டு காலமாக எங்களோடு இணைந்து முழு நாட்டுக்கும் பேசினார்கள். வருகின்ற புதன்கிழமை நாங்கள் இந்தியாவுக்கு காயல் பட்டணத்துக்கு ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு செல்லவிருந்தோம். நியாஸ் மௌலவி அவர்களும் நானும் இன்னும் பலரும் முஸ்லிம் சேவை சார்பிலே நிறைவாக முஸ்லிம் சேவை நிகழ்ச்சியில் அங்கே இந்தியாவுக்கு சென்று பேசுவதற்கும்
திரு ஹட்சன் சமர்சி அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். காயல் பட்டத்திலிருந்தும் மற்றும் ஊர்களில் இருந்தும் முஸ்லிம் நிகழ்ச்சியை கேட்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதற்கு நியாஸ் மௌலவி அவர்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருந்தார்கள். நானும் செல்ல விருந்தேன். அந்த வகையிலே அவர்கள் இப்பொழுது என்னை விட்டு பிரிந்து விட்டார்கள். ஜனாதா மறுமோதி எங்களுக்கு தெரியவில்லை யார் நாங்கள் பேசுகின்ற மையவாடி பக்கத்தில் அடக்குகின்ற இடம் இருக்கிறது. இங்கே கபரு பக்கத்தில் நாங்கள் பேசுகிறோம். ஆனால் தொழில்கின்றார்கள். மீண்டும் பள்ளியில் தொழிவித்து விட்டு இங்கும் வந்து தொழிவித்து விட்டு ஜனாதாவை தூக்கி இங்கே எடுத்து வருவதற்காக வேண்டி முயற்சி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இங்கே எடுத்து வரப்பட்டு ஜனாதாவை எந்த வகையிலுமே காட்ட முடியாத நிலையில் நிறைய பேர் பார்க்க வேண்டும் என்று முஸ்லிம் அல்லாதவர்கள், முஸ்லிம் பௌத்த மதகுருமார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிறைய இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் காட்ட முடியவில்லை, யாருக்கும் காட்ட முடியவில்லை. அங்கே கடைசியாக ஈசானி அரபு கல்லூரியில் ஜனாதாவை அப்படியே மூடிவிட்டு கடைசியாக அவருடைய மருமகனார் இருவரும் ரமீர் ஹாபிஸ் அவர்கள், இப்ராஹிம் ஹாபிஸ் அவர்களும், மதரசா அதிபர் அவர்களும், ஜிமித்துல் தலைவர் ரிஷி முஃப்தி அவர்களும் சேர்ந்து உடனடியாக மூடிவிட்டு ஜனாதாவை அப்படியே இங்கே எடுத்து வந்தார்கள் பெரிய பள்ளிவாசலுக்கு. அங்கே நான் இருக்கின்றேன். பள்ளிவாசல் தாங்கியதோ தெரியவில்லை. மேல் மாடியிலும் கீழ் மாடியிலும் சனமேறி வழிந்தது. இப்பொழுது மாளிகாவத்தில் அதே சனக்கூட்டம் இங்கே காண்கிறோம். ஆனால் நேர்களை மன்னித்துக் கொள்ள வேண்டும். காலை முஸ்லிம் சபையை நாங்கள் அறிவித்தோம் 10 மணிக்கு ஜனாதா மாளிகாவத்துக்கு போவோம் என்று. ஆனால் மிகவும் தவிர்க்க முடியாத காரணங்கள் அரசாங்கத்தின் உத்தரவின் பேரில் நீண்ட நேரம் வைத்திருந்தால் இன்னும் சனம் வந்து 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 மக்களை சிரமப்படுத்தி இருக்கும். யாருக்கும் எதுவும் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும். ஆகவே தவிர்க்க முடியாத காரணத்தினால் இன்று சுபகு அதிகாலையில் தான் விவாத்தாக இருக்கிறார்கள். பதுரையில் நேற்று இரவு ஒரு பள்ளிவாசலுக்கு சென்றுவிட்டு பயான் செய்துவிட்டு இரவு தூங்கிய இடத்திலே அவர்கள் அப்படியே நித்திரோடு இந்த வகையில் இருந்திருக்கிறது. அந்த வகையில் அவருடைய ஜனாதாவை உடனடியாக கொழும்பு கொண்டு வருவதற்கு பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. வாகனத்தில் கொண்டு வருவதா, ஹெலிகாப்டரில் கொண்டு வருவதா என்று கேள்விப்பட்ட போது உடனடியாக உத்தரவு கிடைத்து ஹெலிகாப்டரில் கொழும்புக்கு எடுத்து வந்து அப்பொழுது பீர் சாஹிப் வீதியில் இருக்கின்ற அவருடைய இன்சானியாவின் ஒரே மூச்சும் பேச்சும் சுமார் 30 ஆண்டு காலமாக அந்த மதரசாவை உருவாக்கி வளர்த்து ஆயிரக்கணக்கான ஆபில்களை, உலமாக்களை, ஆலிம்களை உருவாக்கிய ஒரு இல்லத்தில் இந்த அவர்கள் அடக்கப்பட்ட 4 மணிக்கு ஜனாதா வைக்கப்பட்டிருந்த போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மற்றும் அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும், நிறைய பேர், சபாநாயகர், பல உபசபாநாயகர், இப்படி பலரும் வந்திருந்தார்கள். இந்த ஜனாதா நடவடிக்கைகளுக்காக வேண்டிய ஜனாதிபதியின் பணிப்பின் பேரில் ஆளுநர் செய்த அலைவான அவர்கள், அமைச்சர் அல்லாஹ் பௌஜி அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் அல்லாஹ் மசூர் அவர்கள், அகில ஜிமித்துல் தலைவர் அஷேக் ரிஸ்வி முஃப்தி அவர்களும் மற்றும் உலமா சபையினர்களும் மிகவும் அஹமது முனவர் அவர்களே, இப்பொழுது உங்களுடைய குரலோடு இணைந்ததாக மர்ஹூம் நியாஸ் முகமது அவர்கள் இறுதியாக எமது வானொலி நிலையத்திற்கு அளித்த ஆறாத ஒரு துயர் நிறைந்ததாக இறுதி பயணம் மீது அவர் ஆற்றிய உரையினுடைய ஒரு துளியினையும் நீங்கள் உங்கள் உரையோடு கேட்டுக் கொண்டிருப்பீர்கள். நன்மை தேடணும். அதே போல மௌத்த பத்தி பேசி பேசி சரி வராது. நன்மையை தேட வேண்டும். இப்பொழுது மீண்டும் மௌரூப் மொய்தீன் அவர்களோடு நாம் இணைகின்றோம். மௌரூப் இவர்கள் மொய்துர் ரஹ்மான் இப்பொழுது பக்கத்தில் இருந்த ஒரு அன்பர் கூறினார், தான் 2 மணியில் இருந்து ஜனாசாவை காண்பதற்காக ஈசானியாவுக்கு சென்றிருந்ததாகவும் இறுதி வரை ஜனாசாவை காண முடியாமல் தான் இப்பொழுது மையவாடிக்கு வந்ததாகவும் மிகவும் மனவேதனையோடு கூறுகின்றனர். அந்த அளவுக்கு சனத்திரள் ஜனாசாவை காண முடியாமல் மக்கள் பலர் திரும்பி வந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கேயும் கூட கண்ணீர் மல்க ஜனாசாவை பார்க்க முடியாது என்ற ஏக்கத்தோடு மக்கள் காணப்படுகின்றார்கள். ஜனாசாவை தூக்கி அவருடைய ஜனாசாவை நல்லடக்கம் செய்யப்பட இருக்கக்கூடிய அந்த கபருக்கு அருகில் எப்படி தூக்கி வருவது என்று கூட தெரியாமல் காணக்கூடியதாக இருக்கின்றது. எப்படி ஜனாசாவை கொண்டு வருவது, அவ்வளவு சில தனத்திரள் இந்த கபரை சூழ காணப்படுகின்றார்கள். ஒருவரை பக்கமாக செல்லுகின்ற பொழுது இன்னொரு நபர் அங்கு வந்து அந்த சனத்திரளுக்குள் அகப்பட்டுக் கொள்கின்றார். அங்கே ஒரு கூடாரம் போல் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜனாசாவை அடக்கம் செய்வதற்கான இடத்தில் எந்த பகுதியால் சென்றால் அந்த அவருக்கு அண்மையில் செல்லலாம் என்று எண்ணுகின்ற பொழுது ஜனாசாவை இப்பொழுது மாளிகாவத்தை மையவாடியின் பள்ளிக்கு பிரதான பின்புறமாக ஜனாசாவை எடுத்து வந்து இப்பொழுது அந்த கபர் ஜனாசாவை அடக்கக்கூடிய கபருக்கு பக்கத்தில் இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்றார்கள். மக்களது அழுகை ஒரு புறம். ஹஜரத் பரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஜனாசாவில் பங்கு பற்றி கபரு தோண்டிக் கொண்டிருந்தோம். அவர் சொல்றாரு, நாங்கள் ஒரு ஜனாசாவில் பங்கு பற்றி கபரு தோண்டிக் கொண்டிருந்தோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கபரின் அருகில் அமர்ந்து பூமி நனையும் வரை அழுதார்கள். ரசூலுல்லாஹ் அழுவத்தை பார்த்து எதுக்கு அழுகிறார்களோ என்று நினைத்தோம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றார்கள், சகோதரர்களே, இந்த கபருக்குள் செல்ல முன் உங்களை
நன்மைகள் மூலம் தயாராக்கிக் கொள்ளுங்கள் என்றார். தாருங்கள், உங்களுடைய கை தொலைபேசியின் மூலமாக நாம் வானொலிகளில் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். பலருக்கு மத்தியில் பேசிக் கொண்டிருப்பதால் சற்று ஒலித்தழிவினுடைய தரம் குறைந்த வண்ணம் இருக்கிறது. இருப்பினும் இணைக்கின்றோம். ஆம் ரஹ்மான், மரத்துக்கு மேலே கூட ஏறிய மக்கள் அந்த ஜனாசா நல்லடக்கம் செய்வதை பார்ப்பதற்காக ஏறி நிற்பதை காணுகின்றோம். மக்கள் கனத்திரள் எங்களுக்கு கதைக்கக்கூடிய முடியாத ஒரு சூழ்நிலை, எங்கு பார்த்தாலும் இறுக்கமான ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. அவரது ஜனாசா அந்த அடக்கம் செய்யக்கூடிய இடத்துக்கு எங்களால் செல்ல முடியாத ஒரு நிலம். 1 லட்சத்துக்கு மேல் அங்கு விசேடமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூடாரத்தை இழுத்து அசைத்து அது கீழே விழும வேண்டிய ஒரு சந்தேகம்